இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் பிலிப்பியர் 4:6 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எங்களை என்றும் விசாரிக்கிற தகப்பன் எங்களுடைய அருகில் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நன்றியோடு என்னிடம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தெரிவியுங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறவரானபடியால் எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை அவருடைய வழியில் நடத்துவார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல், ஆண்டவரிடம் நாம் ஜெபம் செய்யும் போது எங்களுடைய புலம்பலை மட்டும் சொல்லி ஜெபம் செய்யக்கூடாது. அவர் நமக்கு செய்த நன்மைகள், செய்து வருகிற நன்மைகள், செய்ய போகிற நன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் எண்ணி புகழ்ச்சியோடு கூடிய ஆராதனை நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஜெபம் செய்யும்போது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள எங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். எங்களுடைய ஜெபங்கள் நன்றி நிறைந்ததாக மாறும்போது எங்களுடைய வேண்டுதல்களுக்கு அதி சீக்கிரத்திலே இரட்டிப்பான பலன் கிடைக்கும். இதுவரை காலமும் எங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருந்ததென்று தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து எங்களுடைய ஜெபம் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் தெரிவிப்போம். ஆமேன்.